ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எனக்கு கொடுக்குற அந்த ரீடிங்காக இருக்கட்டும், இந்த ஓப்பன் டாக்காக இருக்கட்டும், ஓப்பனாக நிறையா விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். அதன் மூலமாக நீங்களும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயம் நிறைய கமெண்ட்லவே வருது. ரீடிங்காக, கவுன்சிலிங்காக நிறைய பேர் வரீங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட்டுக்காக தான் நான் இந்த ஓப்பன் டாக்கை நான் ரெகுலராக வச்சுருக்கேன். ஒரு நாள் ரீடிங், ஒரு நாள் ஓப்பன் டாக் அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஃபீமேல் பேசிஸ்லேயே ரீடிங் இருக்குது, ஃபீமேலில் தான் எல்லாம் நல்லவங்களா, டிவைன் ஃபெமினைனா அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு ரீடிங்லேயும் என்னால் கண்டினியூவாக அதை பேசும்போது சொல்ல முடியல. என்னோடய ரீடிங் நோ ஜெண்டர் தான். இது பொதுவான ஒரு கருத்து, சோல் பேசிஸில் தான். நான் ஸ்டார்டிங் பண்ணும்போதே பியூட்டிஃபுல் சோல்ஸ்ன்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபீமேலுக்கோ மேலுக்கோ தனியான ஒரு ரீடிங்லாம் கிடையாது. நீங்கள் மேல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வைஸ் வர்சாவாக நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆண்களில் எல்லாரும் தவறானவங்களுக்கு கிடையாது, பெண்களில் எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். நிறைய பேர் இருக்காங்க, இதுலேயும் தவறு பண்ணுறாங்க, இந்த ஜென்டர்லேயும் தவறு பண்ணுறாங்க, அந்த ஜென்டர்லேயும் தவறு பண்ணுறாங்க. பெண்களும் நம்ப வச்சு ஏமாற்றிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு நிறைய பேர் போகிறாங்க. அதே மாதிரி ஆண்கள்லேயும் இருக்காங்க. இது தனித்தனியாக நான் கான்ஷியஸாக என்னால் நான் பேசும்போது என் கையில் கிடைக்கிற கார்டு மூலமாக நான் சொல்கிறேனே தவிர, நான் பர்டிகுலராக ஒரு ஃபீமேலுக்கான ஒரு ரீடிங் மட்டும் கிடையாது. நான் ஃபீமேலாக பேசுறதுனால அதன் ஓரியன்டாக அதோட கவுளி அடிக்குது, அது ஓரியன்டாக நான் பேசுகிறேனே தவிர, பட் இது ஜெண்டர் பேசிஸ் தான். நீங்கள் பார்க்குறவங்க மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ரீடிங்கை ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். இது நோ ஜெண்டர் தான். என்னோடய ரீடிங் எல்லாத்துக்கும் பொதுவானது தான். நான் இப்போ சொல்கிறது கலெக்டிவ் ரீடிங். நீங்கள் பார்க்குறவங்களுக்கு உண்டான உங்கள் சுச்சுவேஷன் எது கரெக்டோ எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கானது அப்படின்னு எடுத்துக்க வேணும். லைஃபு லைட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன விஷயம் பேசலாம் அப்படிங்கும்போது, நிறையா விஷயம் எனக்கு தூக்கமாக இருக்கும்போது, ட்ரீமில் இருக்கும்போது நான் ஒவ்வொரு தடவை நிறைய விஷயங்கள் யோசிப்பேன். ஆனால் தூங்கி எந்திரிக்கும் போது சில விஷயங்கள்லாம் முன்னாடி நான் சொல்கிறேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஆனால் முக்கியமான ஏதோ ஒரு விஷயம் கனவுல கண்டோமே அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியாது. பட் இன்றைக்கி அதாவது நேற்று நைட்டு நான் அவேராக ஒரு விஷயம் தூக்கத்தில் கண்டுபிடிச்சேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, நானும் எங்கள் அம்மாவும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய திங்ஸ் லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அதில் பணம் வச்சுருக்கிறது, ஃபோன் வச்சுருக்கிற பேக் மட்டும் கான்ஷியஸாக நான் கையில் வச்சுருக்கேன். ரொம்ப பத்திரமா வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஒரு விஷயம் மட்டும் முக்கியமான விஷயம். மற்றதெல்லாம் துணி அந்த விஷயம்லாம் காலுக்கு அடியில் இருக்குது, மேலே தலை மேலே வச்சுருக்கோம், எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சுங்க. இதில் ரொம்ப நேரம் கான்ஷியஸாக பத்திரமா வச்சுட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு இடத்துல டீ குடிக்கிறதுக்கோ எல்லாம் இறங்குனாங்க. நானும் அம்மாவும் என்ன பண்ணோம், நாங்கள் உட்காந்துருந்த அந்த 2 சீட்டுக்கு முன்னாடி போய் அந்த ஒரு விண்டோவை காமிச்சு ஏதோ ஒரு சுவாரஸ்யமாக நாங்கள் ஒரு விஷயம் பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன், என் கையில் இருந்த அந்த வேல்யூபிளான திங்ஸ் இருந்த அந்த பேக்கை நான் தூக்கி அங்கேயே வச்சுட்டு போயிருக்கிறதா எனக்கு தெரியுது. இது எல்லாமே நான் கான்ஷியஸாக, நான் ஒரு அவேர்னஸாக நான் அந்த ஒரு இடம் கூட மறக்காமல் நான் பார்க்குறேன். நான் முன்ன பார்த்த கனவுல எல்லாமே மறந்து போயிடும், என்ன நடந்துனே தெரியாது. எனக்கு நேற்று நைட்டு பார்த்த கனவுல ஏதோ ஒன்று வச்சுட்டேன் போல், அது தெரியல. பார்க்கும்போது அந்த பேக்கை மட்டும் காணோம். அப்போது ரொம்ப ஃபீல் ஆகி எல்லா இடத்துலையும் தேடுறோம். ஆனால் அந்த கனவுல நான் ரொம்ப ஃபீல் பண்ணல, போயிடுச்சேன்னு கவலைப்படல. ஆனால் நம்ம கான்ஷியஸாக இருந்தோமே, எவ்வளோ நேரம் பத்திரமா கையில் வச்சுருந்தோமே, இப்போ இந்த பக்கம் போகிறதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, காணமேனு பேக் அந்த பஸ்ஸை ஃபுல்லாகவே தேடிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பஸ் டிரைவர் வராங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கள்ட்ட சொல்கிறேன், ஏம்மா பத்திரமா வச்சுக்க மாட்டிங்களா? நான் பத்திரமா வச்சுக்கிட்டேன், ஆனால் அது தப்பு யார் மேலே இருக்குது, என் மேலே தான். நான் பத்திரமா வச்சுட்டு இருந்தேன். அந்த ஒரு நிமிஷம் நவுந்து போன மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த பஸ்ஸை காணோம், அந்த பேக்கை, ஹேண்ட் பேக்கை காணோம். சொன்னபோது இது யாரோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பேரை சொல்கிறாங்க. அந்த பேரை சொல்லி அந்த பையன்தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க, போலீஸ்க்கோ எதுக்கோ ஃபோன் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த கனவில். இவ்வளோ டீட்டெயில்டாக தெரியுது பாருங்கள். எனக்கு இவ்வளோ டீட்டெயிலாம் தெரியாது கனவில். காலைல இருந்துச்சுன்னா மறந்து போயிடுவேன், ரொம்ப யோசிச்சா கூட எதுவுமே தெரியாது. அவேர்னஸாக நான் இருக்கேன் அப்படிங்கிறத தான் நான் ஒவ்வொரு இடத்துலையும் பதிவு பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஏதோ ஃபோன் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் பார்க்குறேன், நான் உட்காந்துருந்தேன், நானும் அம்மாவும் உட்காந்துருந்த சீட்டுக்கு பின்னாடி, ஒரு 2 சீட்டுக்கு பின்னாடி என்னோடய
பேக் அந்த இடத்துல இருக்குது, என்னடா இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய கனவில் நான் அவேர்னஸாக இருந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் அவேர்னஸாக நிறைய இடங்கள்ல இல்லை, நம்ம எல்லாமே ப்ரெசென்ட்டில் இருக்கிறது இல்லை. அது ஒரு விஷயமும் நம்மக்கிட்ட இருந்த மாதிரி இருந்த விஷயம் கொஞ்ச நேரம் காணா போச்சு, அதுக்கப்புறம் திரும்ப வந்துச்சு. அதே தான் நம்ம லைஃப்லேயும் நம்ம கையில் வந்து ஒரு விஷயம் வருது, ஒருத்தங்க நம்ம நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஒரு நபர் இருக்கிற மாதிரி வராங்க, கொஞ்ச நாள் இருக்காங்க, அதுக்கப்புறம் திடீர்னு காணா போகிறாங்க, திடீர்னு வராங்க, திடீர்னு காணா போகிறாங்க. அப்போ எதை குறித்தும் வந்து நம்ம வந்து அவேர்னஸ் இல்லை நம்மக்கிட்ட, அவ்வளோதான். நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையில் தான் நம்ம இருக்கோம். நம்ம எப்படி போகிறோம், நம்ம எதை நோக்கி போகிறோம், எதை நோக்கி பயணம் பண்ணுறோம், எந்த விஷயத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு என்னோடதுன்னு நினைக்கிறோம், இதில் எதுவுமே வந்து நமக்கான ஒரு விஷயமா எனக்கு வந்து தெரியல. ஏதோ ஒன்று வருது, ஏதோ ஒன்று போகுது, திரும்ப வருது, அந்த மாதிரி தான் இருக்கே தவிர நமக்கு சொந்தமான ஒரு விஷயம் வந்து அங்கே எதுவுமே இல்லை. எனக்கு அந்த இடத்துல எது எனக்கு சொந்தமான ஒரு விஷயம் நான் வந்து தெளிவு பெற்றேன் அப்படின்னா என்னோடய அவேர்னஸ் மட்டும்தான், என்னோடய கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான். அந்த கான்ஷியஸ்னஸ் நான் கனவுலேயும் என்னோடய அவேர்னஸ் இருந்தது. இப்போ நான் திரும்ப உங்களுக்கு ரீடிங் கொடுக்கறதன் மூலமாக திரும்ப அவேராக நான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு இங்கே வந்து கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம். எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் கான்ஷியஸ்னஸாக அவேர்னஸோட ப்ரெசென்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு நேற்று கனவில் வந்து வந்த விஷயமே தவிர, ஆனால் வந்து நம்ம சீரியஸாக எல்லாமே பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி ஐயோ தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிற அந்த ரியாக்ஷனாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், தேடுறதா இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம அதில் போடுறோம்ல. எது போட்டாலும் இல்லைனாலும் நமக்கு அந்த இடத்துல ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறதா. நம்ம இப்போ பிரச்சனையில் எவ்வளோ பிரச்சனை குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம், பார்த்துட்ருக்கோம், கவலைப்பட்டுருக்கோம். ஆனால் நம்ம அவேர்னஸாக இந்த விஷயம் வந்து இப்போதைக்கு இருக்குது, இப்போதைக்கு வருது, இது நாளைக்கு வந்து இருக்குமா என்னன்னு தெரியாது, நாளைக்கு இருக்காது, அவ்வளோதான். ஜென்ரலாக நாளைக்கு இருக்க போகிறது கிடையாது. அந்த ஒரு அவேர்னஸில் ப்ரெசென்ட்டில் இருந்தால் மட்டும் போதும். அது மட்டும்தான் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறது. நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருங்க, முன்னாடி நடந்ததே நினைக்காதீங்க, பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. ஒரு அவேர்னஸ் தான், நீங்கள் ஒரு விட்னஸாக இருங்க, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்னஸாக இருக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இதை பேசும்போதே எனக்கு இன்னொரு விஷயம் வந்தது. இப்போ வந்து நமக்கு மைண்டில் வந்து நிறைய தாட்ஸ் வருது இல்லை, நமக்கு நிறைய தாட்ஸ் வருது. நம்ம இப்போ மொட்டை மாடியில் போய் ஏறி நிற்கும் போது என்ன தோணும், அதை மேலேருந்து எட்டி பார்க்கும்போது மொட்டை மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டா என்ன ஆகும்னு நினைக்கும் போது ஒரு பயம் வரும். நம்ம என்ன அது சொல்கிற நேரத்தில் நம்ம மேலேருந்து கீழேயா குதிக்க போகிறோம், இல்லை தானே. அந்த ஒரு தாட்டெல்லாம் நமக்கு தேவையில்லாத தாட்டுன்னு நம்ம ஒதுக்கிடுறோம் இல்லையா. அந்த தாட் நமக்கு தேவையில்லை. மேலேருந்து குதிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும்போதே நம்ம மேலேருந்து கீழே குதிக்க மாட்டோம். ஒரு அவேர்னஸ் இருக்குல்ல. அப்போ எந்தெந்த தாட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கணும், எந்தெந்த தாட்ஸ்லாம் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து சிந்தனை வந்து ரொம்ப சிதற விடலை. எல்லாருமே ஓரளவுக்கு தெளிவாக தானே இருக்கும் இல்லையா. அதே மாதிரி நமக்கு வர்ற தாட்ஸ், மைண்டில் வர தாட்ஸ் எல்லாம் பாஸ்ட்டை குறித்து திரும்ப திரும்ப அது வந்து ரிப்பீட்டட் மோடில் வந்து போட்டு ரெப்படிட்டிவாக திரும்ப ஒரு விஷயம் அடிக்கடி யோசிக்க வச்சு ஆள் மனசில் பதிய வைக்குது. ஓகே, அந்த விஷயம் வந்து நம்ம எதை சூஸ் பண்ணணும், எதை சூஸ் பண்ண வேணாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேவா, தாட்டாக வருது. நீங்கள் எந்த விஷயம் குறித்து இப்போ மேலேருந்து சாவு அப்படின்னு ஒரு தாட் வருதுன்னா நம்ம மேலே ஏறி போய் சாவ போகிறோமா, அந்த தாட்டை என்ன பண்ணுவோம், நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அப்புறம் இன்றைக்கி வந்து நீ சீக்கிரம் எழுந்திரிச்சு போய் அந்த ஆஃபீஸ்க்கு போய் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தாட்டுக்கு வந்து நம்ம வந்து அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம போய் அந்த இடத்துல செஞ்சாகணும், நம்ம தான் அதை வந்து ஆக்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட். ஓகே, நல்ல தாட். அது மாதிரி நீங்கள் வந்து பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கணும், எந்த தாட்டில் நம்ம இருக்கோம், எந்த தாட் நமக்கு தேவை, எந்த தாட் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது வந்து நமக்கு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து மைண்டோடையும் தாட்டோடையும் ஒன்றி போய் உட்காந்தாச்சு. மைண்ட் என்ன கொடுக்குதோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி போனதுனால தான் இன்றைக்கி இமோஷ்னலாக நிறையா பேர் வந்து ஒரு சூழ்நிலை கைதியாகவே மாறிட்டோம். அந்த தாட்டுக்குள்ளே, மைண்டுக்குள்ளே, அது கொடுக்குற வேதனைக்குள்ளே ஒரு ஜெயிலில் போட்டு அடைப்பட்ட மாதிரி நம்ம இதுக்குள்ளே இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரோட்டில் வந்து நம்ம இப்போ வாசப்படியில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, கேட்டு திறந்துருக்கு. நமக்கு வந்து முன்னாடி வந்து நிறைய பேர் பாஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க, சைக்கிளில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, நடந்து போகிறாங்க. இதில் வந்து எவ்வளோ பேர் போகிறாங்க, நமக்கு தெரியாத பேர் நிறைய பேர் போகிறாங்க. நமக்கு வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க போகும்போது நம்ம பேரை சொல்லி கூப்பிட்றோம். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு யார், கீதாவா, ராதாவா, சீதாவா, ராஜாவோ, அவங்க போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள மட்டும் நமக்கு தெரியுது அப்படிங்கிறதுக்காக அவங்கள பிக் பண்ணி கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசுகிறோம் இல்லையா. அதே மாதிரி தான் நமக்கு
நமக்கு வந்து நிறைய தாட் நம்ம மைண்டுக்குள்ளே போனாலும் எது நமக்கு தேவையோ அந்த ஒரு தாட்டை நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம நிற்கிற மாதிரி அந்த தாட்லேயே நமக்கு எந்த தாட்டு தேவை அப்படிங்கிற ஒரு வந்து அலசி ஆராயறது ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். இந்த தாட் நமக்கு தேவையா, எக்ஸாமின் பண்ணுங்கள், அனலைசஸ் பண்ணுங்கள், இது தேவையான தாட்டா, இப்போ வந்து திரும்ப நடந்து முடிஞ்சிருச்சு, இதை நான் யோசித்து நான் திரும்ப எனக்கு என்ன ஆக போகுது, திரும்ப அதே விஷயத்த பழைய விஷயத்த என்னை காயப்படுத்தின விஷயத்த திரும்ப யாரோ ஒருத்தவங்க அன்றைக்கி செஞ்சுட்டு போயிட்டாங்க, அதே நினச்சி எனக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் தான். திரும்ப நீங்கள் தான் வாலண்டரியாக அந்த ஒரு தாட்டை பிடிச்சி உள்ளே இழுத்து, எப்படி அந்த பர்சன் தெரியுமோ, ராதாவோ ராஜேஷோ யாரோ ஒருத்தங்களை தெரியுமா உள்ளே கூப்பிட்டு நீங்கள் வச்சு பேசினா தான் அவங்க கிட்ட பேச போகிறாங்க. இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு ரோட்டில் கிராஸ் பண்ணி அவங்க வேலை உண்டு வெட்டி ஒன்று அவங்க போயிட்டு தான் இருக்க போகிறாங்க. மைண்ட்லேயும் தாட்ஸ் அப்படி தான், அது வேலை உண்டு வெட்டி ஒன்று நிறைய தாட்ஸ் அது பாட்டுக்கு அலைனாக போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து எந்த தாட் வேணுமோ அந்த தாட்டை வந்து அந்த தாட் உங்களுக்கு வருது. இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயம் தான் தாட்டில் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ எப்படி ஏதாவது ஒரு விஷயம் வந்து இந்த அரசியலில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, ரீசெண்டாக ஏதாவது மழை பெஞ்சு வெள்ளம் அடிச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரைசிஸ் வந்து இந்த உலகத்தில் நடந்துச்சு அப்படின்னா அந்த விஷயம் தான் வந்து அதிகப்படியாக பேசப்படுதில்ல. அதே மாதிரி ரீசெண்டாக உங்களுக்கு நடந்த ஒரு கஷ்டமான ஒரு துயரமான சிந்தனை தான் அது வந்து தாட்ஸ் வந்து அதிகப்படியாக உங்கள் மைண்டில் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த தாட்ஸும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, அதுக்கு பின்னாடி வர தாட்ஸும் ஞாபகம் இருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நீங்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க, நல்ல விஷயங்களும் சந்திச்சிருப்பீங்க, கெட்ட விஷயங்களும் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இப்போதைக்கு கரண்ட்டில் உங்கள் மைண்டில் பாதித்த விஷயம் மட்டும்தான் மைண்டில் ஃபுல்லாக இருக்கும். அது பற்றின சிந்தனை தான் உங்களுக்கு அடிக்கடி மைண்டில் ஓடிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், வேணும்னா கூப்பிட்டு அதை உங்கள்கிட்ட கூப்பிட்டு வச்சு பேசலாம், வேணாட்டி அது பாட்டுக்கு வருதா அது பாட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு விட்னஸிங் மோடில் அதை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். அவ்வளோதான். வந்துட்டுருக்கு, என்ன தான் வருது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வேலை இருந்தால் நம்ம அதை கூட நம்ம கவனிக்க மாட்டோம். வேலை இல்லைன்னா சும்மா உட்காந்துருக்கும் போது தான் நிறைய விஷயங்கள்ங்க. அதனால தான் சும்மா இருக்காதீங்க, ஏதாவது ஒரு உங்களை நீங்கள் இன்வால்வ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அடுத்த ஒரு விஷயமா வருது. அடுத்தது வந்து கனவு பற்றி சொல்லிட்டேன். கனவுல கூட அவேர்னஸாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ அவேர்னஸ் நமக்கு தேவை. தாட்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்காக வர்ற தாட்ஸ்லாம் நம்ம அலசி ஆராய்ஞ்சி அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம மாட்டிக்கிட்டோம், வாழ்க்கை முடிஞ்சு செத்தோம். ஆனால் வந்து எந்த தாட்ஸ் நமக்கு தேவை, அது வர்றது மைண்டில் வந்து தாட்ஸ் வரக்கூடாதுன்னுலாம் நம்ம வந்து ஒரு அகேன்ஸ்டாக நம்ம எந்த வேலையுமே செய்யவே முடியாதுங்க. அது வந்துட்டு தான் இருக்கும், அதோட நேச்சர் அவ்வளோதான். அது வந்து நீங்கள் வேணும்னா அதை பிடிச்சி நீங்கள் தாட்டை திங்கிங்காக கொண்டு போகலாம், இல்லை அப்படின்னா தாட் பாட்டுக்கு வந்துடும், அது பாட்டுக்கு போகும், அவ்வளோதான். நீங்கள் விட்னஸிங் மோட் என்ன தாண்டா நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். உட்காந்து சிந்திக்கும் போது தாங்க இந்த வேலையெல்லாம் வரும். கூடுமான அளவுக்கு உங்களை வந்து நீங்கள் இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வால்வ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் ஒர்க்கில், இல்லை வாலண்டரியாக நிறைய இடங்கள் வந்து உங்கள் வீட்லேயா இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாவது க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மைண்டும் வந்து க்ளீன் ஆகும். நம்ம வெளியில் என்னென்ன விஷயம் பண்ணுறோமோ உள்ளுக்குள்ளே அது நம்மளே பண்ணிக்கிற மாதிரி, நம்மளை சுற்றி இருக்கிற இடங்களை க்ளீன் பண்ணும்போதோ, தேவையில்லாத வீட்டில் இருக்கிற குப்பைகளை வெளியில் போடும்போது, வீட்டில் இருந்து வெளியில் தூக்கி போடும்போது, இதெல்லாம் வந்து மைண்டு வந்து க்ளீன் பண்ணுறது, மைண்டு காம்னஸ்க்காக. உங்களுக்கே வந்து மைண்டு வந்து லைட்டாக ஃபீல் ஆகும். நல்லா டஸ்ட்டெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்லா தட்டி விட்டு கண்ணாடியெல்லாம் தொடச்சி தேவையில்லாத நிறைய குப்பைகள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியில் தள்ளினீங்கனாலே உங்கள் மனசில் இருக்கிற பாரம்லாம் வந்து குறைஞ்ச மாதிரியே இருக்கும். இது எல்லாமே இன்டர் கனெக்டட் தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டு குளிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு நீங்கள் குளிக்கலாம். இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஆரா கிளென்சிங் ஆகும். ஃபுல்லாக நெகட்டிவாக உங்களை சுற்றி வச்சுருக்கீங்க, உங்களுக்குள்ளே வச்சுருக்கீங்க, உங்கள் ஆறாலாம் கிளென்சிங் ஆகும்னா குளிக்கிற தண்ணியில் கல்லுப்பு போட்டு குளிங்க. நீங்கள் இருக்கிற அந்த இடத்த வந்து கல்லுப்பு போட்டு நல்லா தொடைங்க. இது எல்லாமே வந்து உங்களை மாற்றிக்கிறதுக்கு ஒரு விஷயம், பாசிட்டிவாக கொண்டு வரதுக்கான ஒரு விஷயம் தாங்க. நம்ம நெகட்டிவ் பிரச்சனை வரும்போது அந்த நெகட்டிவ் ஆராக்குள்ளே போயிடுறோம் இல்லையா, இதெல்லாம் நம்மளை வந்து ஒரு கிளென்ஸ் பண்ணி மாற்றக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ வந்து ட்ரீம் பற்றி சொல்லியாச்சு, அதுலேருந்து நிறையா விஷயம் கற்றுக்கிட்டாச்சு. அடுத்தது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதெல்லாம் ஜென்ரலாக உங்களை இப்போ வந்து காயப்படுத்திட்டு இருக்க ஒரு விஷயம் எதனால் வருது, ஏன் வருது, அதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இப்போ நிறைய விஷயம் வந்து நம்ம அனிமல்ஸ் கிட்டேருந்து கற்றுக்கலாங்க. இப்போ இப்போ நாய் எடுத்துக்கலாம், ஒரு டாக் எடுத்துக்கலாம். அது வந்து குழந்தைங்க இனப்பெருக்கம் பண்ணுது. அதுக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதால் செயல்படுற வரைக்கும் அதுக்கு வந்து தேடி தேடி பால் கொடுக்குறது, அது வளர்கிற வரைக்கும் கொஞ்சம் தூரம் அது பால் கொடுக்கறது, வளர்த்துறது அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அது வளர்ந்து அதுக்கப்புறம் அது சுயமாக அதால் எல்லா விஷயமும் பண்ண தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த தாய் நாயாக இருக்கட்டும், தாய் நாய் தான் கேர் பண்ணி பார்த்துக்கும். அப்பா நாய் வந்து கேர் பண்ணி பார்த்துக்காது, அது போயிடும், அது வாழ்க்கையை தேடி போயிடும். அம்மா நாய் அதுங்க வளர்கிற வரைக்கும் கேர் பண்ணி பார்த்துக்கிறது, பால் கொடுக்கறது, மித்த
மற்ற அனிமல்ஸ் கிட்டேருந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது எல்லா விஷயம் பண்ணும். ஓரளவுக்கு அதுங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கப்புறம் தானாக வந்து சாப்பாடு தேடி சாப்பிட தெரிஞ்சதுக்கப்புறம் அதுங்களே வந்து அம்மாவை விட்டு பிரிஞ்சு போயிடும். இதுதான் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு 5 அறிவு உள்ள எல்லா ஜீவராசிக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதுங்க வளர்கிற வரைக்கும் அதுங்களுக்கு தாய்ப்பால் கொடுத்து அதுங்களை அரவணைச்சிக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில மிருகங்கள்லாம் பிறந்தோடனே வந்து என்ன பண்ணோம், விட்டுரும், அவ்வளோதான். அதுவே வந்து அதுங்களே லைஃப்பை வந்து பார்த்துக்கும் தனித்தனியாக. இண்டிவிஜுவாலிட்டி இதில் வந்து முக்கியமான ஒரு வார்த்தை என்ன சொல்கிறேன்னா, இண்டிவிஜுவலாக அதுங்க லைஃப்பை அதுங்க பார்த்துக்கும். இப்படி தான் வந்து 5 அறிவுள்ள மனிதர்கள் 5 அறிவுள்ள மிருகங்களுக்கு இதுக்கு எல்லாமே வந்து கடவுள் வந்து படைச்சிருக்காங்க. அதுபடி தான் அது வாழுது. அது வாழ்க்கையே அதுபடி தான் வாழுது. அடிப்படுது, எங்கேயாவது போய் இடிச்சுக்குது, மோதுது, கால் உடச்சிக்குது, ஏதாவது வண்டி வந்து மேலே ஏற்றுறாங்க. இதுலேருந்து எல்லாமே வந்து அதுவே வந்து இந்த இயற்கையில் கிடைக்கிற அந்த போராட்டத்துலேருந்து அது தாண்டி மழை பெய்யறது, வெயில் அடிக்கிறது, சாப்பாடு சில நேரம் கிடைக்காது, எல்லாத்துலேயும் போராடி தன்னோட வாழ்க்கையை அது வாழுது. அதுக்கப்புறம் முடிகிற காலத்தில் அது முடிஞ்சு போகுது, அவ்வளோதானே. இதுக்கிட்டேருந்து நம்ம நிறையா விஷயம் வந்து கற்றுக்கலாங்க. நமக்கு வந்து 6 அறிவு இருக்குன்னு தான் பேர். நிறையா விஷயங்கள் வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் ஒரு உயிர் தான் நமக்கு வாழ்க்கை, இன்னொருத்தங்க தான் நமக்கு முக்கியம், நம்ம சோஷியல் அனிமல் தான், நம்மளை சுற்றி எல்லாரையும் வந்து அனுசரித்து சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் இப்போ ஒரு இமோஷனல் பாண்டிங்கில் நம்ம இருக்கோம். மிருகங்கள் கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஓரளவுக்கு நம்ம எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தனித்துவமாக தனித்து வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும், யாருமே கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து அதுலேருந்து பாடமாக நம்ம கற்றுக்கணும். அம்மாவோ அப்பாவோ நமக்கு அதுக்கு கூட பிறந்த உறவெல்லாம் இருக்கும்ல, அது கூட சேர்ந்து பிறந்த உறவு, இது எல்லாமே வந்து கடைசி வரைக்கும் நீ என் கூட தான் வரணும், நீ தான் என்னோட அம்மா அப்பா அப்படின்னு அது போய் தாய் நாய்க்கிட்டேயோ இல்லை தந்தை நாய்க்கிட்டேயோ நீ தானே என்னை பெத்த, நீ தான் என்னை கடைசி வரைக்கும் நீ தான் பார்த்துக்கணும், எனக்கு வந்து இமோஷனல் பாண்டிங் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கேட்டு எந்த நாயும் எந்த மாடும் எந்த சிங்கமும் எந்த மானும் இது எல்லா விலங்கினமும் எதுவுமே கேட்டு நிற்காது. இமோஷ்னலாக பாண்டிங்காக இருக்கிறது இந்த மனிதர்கள் மட்டும்தான். எனக்கு வந்து நான் ஒருத்தங்களை நம்பினேன், ஒருத்தங்க என் லைஃபுக்குள்ளே வேணும், எங்கள் அம்மா எனக்கு கடைசி வரைக்கும் வேணும், எங்கள் அப்பா எனக்கு கடைசி வரைக்கும் வேணும், என் தம்பி தான் என்னோடய உயிர், என் பிள்ளைங்க தான் எனக்கு கடைசி வரைக்கும் வரணும், அவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஒரு பாண்டிங்கில் போய் விழுகிறோம். ஒரு லவ் பண்ணுறோம், அந்த பையன் கடைசி வரைக்கும் வரணும், ஒரு லவ் பண்ணுறோம், ஒரு பொண்ணு கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இமோஷ்னல் பாண்டிங்காக. சில விஷயம் வந்து சில பேருக்கு வந்து நடக்குது அப்படின்னா சில லெசன் வந்து கற்றுக்கணும் இல்லையா. இப்போ வந்து நம்ம 3D வேர்ல்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து படிக்கிறதுக்கு உண்டான வேலையில் சேர்றோம், சம்பாதிக்கிறோம், இது எல்லாமே வந்து 3Dயில் வந்து நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு விஷயம். கல்யாணம் பண்ணுறோம், குட்டி பெற்றுக்கிறோம், இதெல்லாம் வந்து ஃபர்தராக நடக்கிற ஒரு விஷயம் தான். ஜென்ரலாக எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு விஷயம். சில பேருக்கு வந்து இந்த விஷயம்லாம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். லவ் பண்ணுற இடத்துல முட்டி மோதி அங்கே ஒரு பிரச்சனை. சில பேருக்கு வந்து இந்த கல்யாண வாழ்க்கையை வந்து பிரச்சனையாக இருக்கும். சில பேருக்கு அம்மா பொண்ணு அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையாக இருக்கும். சில பேர் வந்து பசங்க சரியில்லை, படிக்கலை, வேலைக்கு போகல, அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு கடனை வாங்கி ஒரு பிரச்சனையாக இருக்கும். சில பேர் கடன்லாம் வாங்கி ஏன் பிரச்சனையாக வருது அப்படின்னா அவங்க வந்து தெளிவான ஒரு முடிவு எடுக்கலை. ஒரு தெளிவாக ஒரு முடிவு எடுத்து கரெக்டாக ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே கடன் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நைட்டில் வந்து கடன் வந்து உச்சத்துக்கு போய் நிற்காதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணுற ஒரு விஷயமும் தவறான ஒரு முடிவும் தான் அது வந்து பெரிய லெவலில் கடனில் கொண்டு போய் விடுறது. எந்தெந்த இடத்துலலாம் நம்ம சரி பண்ணலுமோ அந்தந்த இடத்துலாம் கரெக்ட் பண்ணி கொண்டு போகாமல் நம்ம வந்து சரியாக பண்ணாத ஒரு விஷயம் தான் அது கடனாக தாக்குது. இது வந்து இந்த விஷயத்தை நான் வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஒரே நாளில் நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இது ஒரு வாயில்லாத ஒரு ஜீவனே அன்னன்னைக்கு தேவையான உணவை வந்து தனக்கான ஒரு உணவை வந்து தேடிக்குது இல்லையா. அதே மாதிரி ஏன் நம்மளால் 6 அறிவு இருக்குது, 5 அறிவு உள்ள ஜீவனுக்கே அந்த அறிவு இருக்கும்போது 6 அறிவுள்ள நமக்கு வந்து தேவையான ஒரு அத்தியாவசிய தேவையான ஒரு சாப்பாடுக்கோ ஒரு துணிமணிக்கோ அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் நாலேஜை கற்றுக் கொடுக்காத ஒரு கல்வியாக இன்றைய சூழல் வந்து இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஜென்ரலாக சொல்கிறேன், கல்வியை பற்றி நான் வந்து குறை சொல்லலை. ஜென்ரலாக நான் படித்த கல்வி வந்து எனக்கு வந்து என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வாழ்க்கை தான் நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. எங்கள் அம்மா வீட்லையாக இருக்கட்டும், என்னுடைய கணவன் வீட்லையாக இருக்கட்டும், நான் சந்தித்த மனிதராக இருக்கட்டும், இதுதான் எனக்கு வந்து நிறைய கற்றுக் கொடுத்ததே தவிர நான் படிக்கிற கல்வியில் வந்து எனக்கு என்ன கற்றுக் கொடுத்ததுன்னா மனப்பாடம் பண்ணி ஒரு எழுதி ஒரு ரேஸ் குதிரை மாதிரி ஓட வைக்க தான் கற்றுக் கொடுத்துச்சே தவிர எனக்கு மீனிங்ஃபுல் வந்து சொல்லிக் கூட கொடுக்கல. ஸ்கூலில் வந்து நான் புரிஞ்சு படித்தேன்னா நானே வந்து கஷ்டப்பட்டு தெரிஞ்சு நிறையா விஷயங்களில் மீனிங் கண்டுபிடிச்சி இன்றைக்கி வந்து நான் படித்த தரமான கல்வி கூட இன்றைக்கி வந்து நிறைய
பேருக்கு என்னை விட சின்ன வயசில் இப்போ இருக்கிற காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கள்ட்டலாம் ஒரு கால்குலேஷன் தெரியல, ஒரு 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 கால்குலேட்டரை வச்சு கால்குலேட் பண்ண தெரியல அதுங்களுக்கு, அதில் கரெக்ட் பண்ண தெரியல, ஒரு ப்ளஸ் பண்ண தெரியல, ஒரு பேச தெரியல. நிறைய இடங்களில் வந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, படிக்க தெரியல, படித்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு இல்லை. அந்த நான் படித்த கல்வி தரம் கூட இப்போ அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்து எனக்கு இப்போ வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. நிறையா வந்து ஹிஸ்ட்ரி அது இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. நிச்சயமாக வந்து யாரோ எப்பயோ ஏதோ ஒரு விஷயம் கட்டினாங்க, ஏதோ ஒரு இடத்துல போர் பண்ணாங்க, ஏதோ ஒரு இடத்துல வந்து சண்டை போட்டாங்க, அவங்க வந்து அந்த நாட்டை கைப்பற்றினாங்க. இந்த விஷயம்லாம் தேவையே கிடையாதுங்க. உண்மையிலே ஒரு ஸ்கூல் அப்படின்னா அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த குழந்தை வந்து ஒரு இமோஷ்னலாக நல்ல ஒரு ஹை வேல்யூவோட நல்ல ஒரு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து வாழ்க்கையில் எப்படி கொண்டு போகணும், எப்படி வந்து வந்து பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிச்சாலும் அந்த கேரக்டர் வைஸில் எப்படி குட்டாக இருக்கணும், எப்படி மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும், எப்படி வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து தரமான ஒரு வாழ்க்கையாக இப்போ வந்து வெளியில் ஸ்கூலை விட்டு வெளியில் வந்தால் வீட்டில் அதுக்கு தேவையான எல்லா வேலைகளும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான்லாம் வந்து சமைக்க ஆரம்பித்தேன். நல்லா சமைப்பேன், விளக்குவேன், ஜாமான் விளக்குவேன், எல்லா வேலையுமே செய்வேன், சுறுசுறுப்பாக இருப்பேன். அப்போவே நான் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நிறையா வேலை செய்கிறது, படிக்கிறதுல அப்போயே நோட்ஸ் எடுத்து தான் நான் படிப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல, நானாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான். என்னை வந்து சூழ்நிலையை தான் வந்து புஷ் பண்ணிச்சு. இந்த மாதிரி என்னை வந்து எங்கள் அப்பாலாம் படிக்க வேணாம், படித்தேன்னா புக்கை கிழிச்சு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அந்த ஒரு சூழ்நிலை தான் வளர்ந்தேன். படிக்கணுங்கிறதுக்காக நிறையா வேலையை வந்து சீக்கிரம் செஞ்சுட்டு நான் படிப்பேன். டியூஷன் கூட அனுப்ப மாட்டாங்க, அப்போல்லாம் ஸ்கூலில் சொல்லித்தர மாட்டாங்க. டியூஷன் வான்னு சொல்லி என்னோட வந்து டீச்சர் சொல்லுவாங்க, நீ நல்லா படிக்கிற, டியூஷன் வா, உனக்கு நல்லா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலாம், ஸ்கூலுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படிம்பாங்க. எங்கள் அப்பா அனுப்ப மாட்டாங்க. எங்கள் அம்மாட்ட அவ்வளோ கெஞ்சுவேன். அப்புறம் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு படிப்புக்காக ஏங்கின ஒரு காலம்லாம் நான். கிடைச்ச படிப்பை வந்து நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக படித்தேன். 10th வந்து மேக்ஸில் வந்து 100 அவுட் ஆஃப் 100 வாங்கினேன். எல்லாமே டியூஷன்லாம் போல் நானாக தான் படித்தேன். அந்த மாதிரி அந்த சூழ்நிலையோடு போராடி தான் நான் வந்திருக்கேன். எனக்கு வந்து சிச்சுவேஷன் தான் என்னை வந்து இது பண்ணிச்சு. எனக்கு வந்து ஸ்கூல் வந்து தரமான ஒரு கல்வியை எனக்கு கொடுக்கல. நான் இப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிள்ளைங்க உட்காந்த இடத்துலே உட்காந்துக்கிறாங்க. எனக்கு அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, பீஸா வாங்கிட்டு வா, பர்கர் வாங்கிட்டு வா, நான் வந்து ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், நான் ஸ்கூலுக்கு போகிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இப்போலாம் பண்ணுறாங்க. ஃபோனை வச்சுக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் ஃபோனை வச்சுக்கிட்டு. நாங்களாம் படிக்கிற காலத்தில் டிவியே போட மாட்டோம், டிவியே பார்க்க மாட்டோம், வாய் விட்டு நல்லா சவுண்டாக படிப்போம். ஒரு தடவைக்கு 2 தடவை படிப்போம், அதுக்கப்புறம் வந்து எழுதி பார்ப்பேன் நான்லாம். இப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இல்லை. என்னமோ அந்த கல்வி இந்த கல்வின்னு நிறையா கொண்டு வராங்களே தவிர பிள்ளைங்க வந்து ஒரு தரமான ஒரு வேல்யூபிளான ஒரு மரியாதை தெரிஞ்ச ஒரு குழந்தைங்களா இல்லை. பாசமே இல்லாமல் தான் இப்போ உள்ள பிள்ளைங்களாம் வளருது. நிறையா வாங்கி கொடுத்தா நல்ல அப்பா அம்மா, எதுவுமே வாங்கி கொடுக்கல அப்படின்னா அவங்க மோசமான அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து அப்படி தான் இருக்குங்க. அதுதான் வந்து நான் வந்து என்ன சொல்லுவேன், அதெல்லாம் மாற்றணும். இப்போ ஒரு குழந்தை வெளியில் வருது, பள்ளிக்கூடம் படிக்குது அப்படின்னா அது சுத்தமாக எப்படி இருக்கணும், நம்ம திங்ஸை எப்படி பத்திரமா வச்சுக்கணும், எவ்வளோ விஷயம், ஒவ்வொரு விஷயமும் காசு கொடுத்தா வாங்குகிறோம், அந்த காசோட அருமை அதுங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும். வீட்டில் போய் அப்பா அம்மா கிட்ட ரொம்ப வந்து அடம் பிடிச்சி அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்னு சொல்லக்கூடாது. அம்மா அப்பாவோட அந்த கஷ்ட நஷ்டம்லாம் சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சு வளரணும். சுத்தம்னா என்னென்னு தெரியணும். போட்டுட்டு வர்ற ஷூ சாக்ஸ்லாம் கரெக்டாக அந்த இடத்துல வைக்கிறதும், தன்னோட ஷூ சாக்ஸு யூனிஃபார்ம்லாம் துவைக்கிறதும், சாப்பிட்ட தட்டை கழுவுறதும், சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதும், அதுக்கப்புறம் வெளியில் கடைக்கு போய் ஏதாவது ஒரு ஜாமான் வாங்கிட்டு வந்தாங்கன்னா கரெக்டாக கால்குலேட் பண்ணி வீட்டுக்கு வந்து அந்த பைசா எடுத்துகிட்டு வரதும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறது இல்லை. எப்பயோ ஸ்கூலுக்கு போறியா, அபாக்கஸ் போறியா, அந்த போறியா, ஸ்கேட்டிங் போறியா, பாட்டு பாடுறியா, டான்ஸ் ஆடுறியா, பியானோ வாசிக்கிறியா, இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப ஹைஃபையாக வச்சுருக்கனால தான் இப்போ இமோஷ்னல் லெவலில் பிள்ளைங்கள்லாம் கேட்டதெல்லாம் கிடைக்கிது அதுங்களுக்கு. நீ இது பண்ணால் போதும், நான் உனக்கு நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரேங்கிற மாதிரி இமோஷ்னலாக வந்து அதுங்களால் வந்து எது கேட்டாலும் நம்ம அப்பா அம்மாவுக்கு கொடுத்துட்றாங்க. அதனால வந்து லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஏதாவது ஒரு அடிப்பட்டாலோ ஏதாவது ஒரு காயப்பட்டாலோ அதுங்க வந்து ரொம்ப மனதளவில் ரொம்ப பாதிப்படைகிறாங்க. ஒருத்தர் வந்து நம்ம லைஃப்பில் ஏமாத்தினாலோ சரி, வந்து நல்லவங்களாக நடித்து ஏமாற்றும் போது அவங்களால வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியல. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு நம்ம தகுந்த ஒரு விஷயம் கிடைக்குது, எல்லாமே நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். தோல்வியாக இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிற ஒரு கல்வி தரம் வந்து இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயங்க. இது ரொம்ப ஃபீல் பண்ணி தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நிறையா விஷயம் வந்து அனிமல்ஸ்கிட்டேருந்து நம்ம நிறையா கற்றுக்கணும். நம்ம ரொம்ப பாண்டிங்காக இருக்கும் ஒரு உறவு மேலே பிடிச்சி வச்சுக்கிட்டு இவங்க தான் பண்ணணும், இவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற நம்ம இண்டிவிஜுவாலிட்டி நம்ம வந்து கொண்டு வரணுங்க எல்லா இடத்துலையுமே.
செல்ஃப் லவ் வேணும், இண்டிவிஜுவாலிட்டி முக்கியமாக கொண்டு வரணும். நம்ம தனியாக இருந்து நிறையா விஷயங்கள் பண்ணக்கூடிய நமக்கு திறமை இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது, தைரியம் இருக்குது, கரேஜ் இருக்குது. நமக்கு தோல்வியும் வரும். எப்பயுமே வெற்றியான பாதையிலே போயிட்டே இருக்க முடியாது. தோல்வி தான் அடுத்தது இன்னும் வெற்றியை நோக்கி போகிறதுக்கு உண்டான ஒரு உந்துகோல். தோல்வியும் நல்லது, தோல்வியும் பெஸ்ட்டுன்னு சொல்லிக் கொடுக்கணும். தோல்வியானால் அது ஒரு அவமானப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாதுன்னு சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்கணுங்க. இதெல்லாம் கல்வியில் வரமாட்டேங்குதுங்க. அடுத்த விஷயம் நம்ம பாடியும் மைண்டும் எப்பயுமே இன்டர் ரிலேட்டடுங்க. பாடியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் மைண்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். மைண்டில் ஏதாவது நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது பாடியில் ஒரு நோயாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் பாடி, மைண்ட் அண்ட் சோல் இது மூணுமே ரொம்ப அழகாக வச்சுக்கணும். சில சமயம் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு இந்த பீரியட் சமயத்தில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. அவங்க கவலையாகிடுவாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு என்னென்னா உடலில் நடக்கிற சில உபாதைகள்னால அவங்க மென்டலாக ரொம்ப டிப்ரெஷன் ஆகுங்க. அப்போ தான் பாருங்கள் இன்னும் அதிகப்படியாக அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் குறித்து, தனக்கு நேர்ந்த அந்த கவலைகள் குறித்து அந்த ஒரு டிப்ரெசிவ் ஸ்டேட்லாம் போவாங்க. அது உடலில் ஏற்படுற அந்த மாற்றம் தான் அவங்க மைண்ட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நிறையா பேர் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாருமே எதுக்கு தெருவுக்கு 2 கோயில் 3 கோயிலெலாம் கட்டுறாங்க. நான் இருந்த தெருவில் 3 கோயில், நான் இருக்கிற தெருவில் 3 கோயில் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்னு நம்ம இப்போ நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் உண்மையிலே கோயில் கட்டுறதா இருக்கட்டும், குளம் கட்டுறதா இருக்கட்டும், ஒரு சர்ச்சு, அந்த ஒரு மசூதியாக இருக்கட்டும், இதெல்லாம் எதுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்னா தேவையில்லாமல் காசு நிறையா இருக்குன்னு கொண்டே கட்டலைங்க. மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையா பேருக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியல. அது போகிற போக்கு ரொம்ப அது எப்படி போகுதுன்னே நிறையா பேருக்கு தெரியல. அதனால நிறையா பாதிப்படையுதுங்கிறது நமக்கே தெரியவே மாட்டேங்குது. மனசுனால தான் அந்த மைண்டு கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி போகிறதுனால தான் நம்ம வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனைக்குள்ளே போகுது. அப்படிங்கிறதுனால தான் ஒரு அமைதியை தேடுறதுக்காக, கடவுள் சிந்தனையை கொண்டு வரதுக்காக தான் பெரிய பெரிய அந்த ராஜாக்களாக இருக்கட்டும், நம்ம முன்னாடி வாழ்ந்த தலைவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோயில் நிறையா கட்டி வச்சாங்க, மெடிடேஷன் சென்டர் நிறையா கட்டி வச்சாங்க, ஹீலிங் தெரப்பி, ரெய்கி ட்ரீட்மெண்ட்டு, இந்த மாதிரி பிராணாயமா, சக்ரா ஹீலிங் நிறையா விஷயங்களை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோம், படிக்கிறோம், காசு சம்பாதிக்கிறோம், லக்ஸரியான லைஃபு, ஃபேமிலி லைஃபு, குழந்தை, குட்டி, குடும்பம், என்ன இது ஒரு சயின்ஸாக அது? அவ்வளோதான். நீ கல்யாணம் பண்ணால் 2 குழந்தை பிறக்கணும், சயின்ஸில் நம்ம தியாரிட்டிக்கலாக படிக்கிற மாதிரி லைஃப்பில் நம்ம அதை பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் நடக்கும். நம்ம கூட பார்ட்னராக வரவங்க வேறு ஜோன்லேருந்து வராங்க, நம்ம வேறு ஜோனில் வளர்ந்துருக்கோம், அவங்க வேறு ஜோனில் வளர்ந்துருக்காங்க. 2 பேருக்குமே ஒரு 2 பேருக்குமே ஈக்குவலான தாட்ஸ் இருக்கிறது கிடையாது, இருக்கவும் முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங் தான் இதில். புரிஞ்சுக்கிட்டு நடக்கும்போது தான் ஒரு அன்பு தான் பேஸாக இருக்கும். இந்த இடத்துல நான் விட்டு கொடுக்குறதா, நீ விட்டு கொடுக்குறதா, ஈகோ கிளாஷ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அதனால சின்ன வயசுலேருந்து விட்டு கொடுத்து போகிறது தப்பில்லை அப்படின்னு நம்ம எல்லாமே அந்த ஒரு மாரல் வேல்யூ கொடுத்து நம்ம வளர்த்தோம் அப்படின்னா பெரிய லைஃப்பில் நம்மளை பெருசாக ஆனதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணணுங்கிற ஒரு கட்டாயமே இருக்காது. எல்லாமே ஈஸியாக இன்றைக்கி சண்டை வருதா, நாளைக்கு அவ்வளோதான் சமாதானம் அப்படிங்கிற ஒரு வழியில் போயிடலாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயில் கட்டினதில் நம்ம பீஸ்ஃபுல் ஆஃப் தாட்ஸ், நம்ம அமைதியாக போய் கொஞ்சம் நேரம் நமக்கு மைண்டெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுதா, மைண்டில் நிறையா யோசிக்கிறோமா, அமைதி இல்லையா, போய் கோயிலில் போய் உட்காருங்க. அங்கே கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். நீங்கள் அவங்க மேலே உங்களுடைய அத்தனை பாரங்களையும் விட்டுருங்க, உங்களோட பிரச்சனையை விட்டுருங்க, உங்கள் கவலையை விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு அழகாக நீங்கள் வீட்டுக்கு அமைதியோடு திரும்ப அந்த வீட்டுப்படி வாசலை நம்ம இது பண்ணணும். இது நம்ம திரும்ப கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்தாலும் அதே பிரச்சனை தான் அங்கே இருக்கும். பட் நம்ம பார்க்குற கண்ணோட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக அங்கே மாறி இருக்குங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு பிரச்சனையும் சொல்கிறேன், நம்ம இருக்கிற நிலைமையும் சொல்கிறேன். அதுலேருந்து வெளியில் வரதுக்கு உண்டான நிறையா விஷயம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா சும்மா கிடையாதுங்க. இப்போ லைஃப்பில் நம்ம பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் எல்லாத்தையும் அடைஞ்சிருப்பாங்க. அவங்க நினச்சா ஒரு டின்னருக்கு ஒரு இடம், டின்னருக்கு ஒரு ஊர், இட்டாலி, அந்த மாதிரிலாம் போகலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஊர், அப்படி போகலாம். பட் எல்லாம் சம்பாதிச்சாலும் அந்த சோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், அது ஏதோ ஒன்று தேடும். அது உங்களை சும்மாவே இருக்க விடாது. ஏதோ ஒரு விஷயம். இப்போ நீங்கள் லக்ஸுரியாக இருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் உங்கள் சோல் எதுக்கு வந்திருக்குன்னா சில எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்திருக்கு, சில விஷயங்கள் கர்மா ரிசால்வ் பண்ணுறதுக்காக வந்திருக்கு, சில விஷயங்கள் தேடுதலுக்காக வந்திருக்கு, சில விஷயங்கள் கடவுள் உங்களுக்கு பர்பஸாக கொடுத்துருக்காங்க. அந்த விஷயம்லாம் பண்ணணும். நீங்கள் லக்ஸரியான ஒரு லைஃப்பில் இருக்கும்போது கடவுளை எங்கே தேட போகிறீங்க? நீங்கள் கோயிலுக்கு எப்போ போக போகிறீங்க? உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களை எப்படி கண்டுபிடிச்சிக்க போகிறீங்க? சோல்னு ஒரு விஷயம் எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? கஷ்டத்துக்குள்ளே நீங்கள் மாட்டும்போது தான், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தேடும்போது தான் கடவுள்னு ஒருத்தர் இருக்காங்க, சோல்னு ஒன்று இருக்குது, நம்ம மைண்டுன்னு ஒன்று இருக்குது. மைண்டோட அலர்ட்னஸ்னால தான் நம்ம இப்போ
வந்து அழகாக வந்து இப்போ இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்க. மைண்டு நிறையா விஷயம் உங்களை பாதிப்படைஞ்சு எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேடி நிறையா பேர் வந்திருப்பீங்க. என்னன்னே புரியல அப்படின்னு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது என் லைஃப் அப்படின்னு தெரிஞ்சு நிறையா பேர் இந்த மாதிரி வந்திருக்கலாம். அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு தேடுதல் தான் எல்லாமே. எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும், எவ்வளோ தான் நீங்கள் நிம்மதியாக இருந்தாலும், அந்த உங்கள் லைஃபுக்குள்ளே நிம்மதியாக இருந்தாலும் மைண்டை வந்து சோல் வந்து தேடுது இல்லையா? அதை தேட வச்சது எது? உங்களுக்கு வந்து இடையில வந்த கஷ்டம் தான். நீங்கள் இப்போ பிரச்சனைன்னு நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் மட்டும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரல அப்படின்னா, நீங்கள் கடவுளையும் தேடியிருக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற சோல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ளே நிறையா விஷயம் என்லைட்மெண்ட் ஆயிருக்காது. சில விஷயம் வந்து நீங்கள் கற்றுக்காமலே இந்த ஜென்மத்திலையும் போயிருப்பீங்க. ஒவ்வொரு ஜென்மமும் அப்படி தான் கடந்து வந்து பாதையை கடக்காமலே நம்மளோட பர்பஸ் தெரியாமலே ஒவ்வொரு முறையும் போயிட்டுருக்கோம். இந்த முறை கண்டிப்பாக இதையாவது கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வாழ்க்கைக்குள்ளே வருது. எந்த பிரச்சனை வந்தாலும் அது வந்து சரி செய்யக்கூடிய ஒரு விஷயந்தாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு பூதாகரமான ஒரு விஷயம்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த பிரச்சனையை கண்ணுக்கிட்ட வச்சு பார்க்குறீங்க. பட் கொஞ்சம் தள்ளி வச்சிங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சொல்யூஷன் நம்மளால் தேட முடியும். எப்பயுமே நம்ம ரொம்ப கிட்டக்க வச்சு பார்க்குறோம். நம்ம வந்து அதில் ஒரு சப்ஜெக்டாக வச்சு பார்க்குறீங்களா அந்த பிரச்சனையை, கொஞ்சம் வாங்க தேர்ட் பர்சனாக வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து நிறையா வந்து புலப்படும், நிறையா தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம கற்றுக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வரும். அட்டாச்மெண்ட் ரொம்ப வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சு போனீங்கன்னா அது வந்து விட்டு போகும். அந்த ஒரு விஷயம் தான் இங்கே இண்டிவிஜுவாலிட்டி உங்களுக்கு கொண்டு வரணும். அந்த ஒரு டாக் ஸ்டோரி சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். எப்பயுமே நிதானம், பொறுமை, அமைதி இதெல்லாம் வந்து கற்றுக்கணுங்க. எந்தெந்த விஷயமும் எனக்கு வந்து உடனே நடக்கணும், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இந்த விஷயம் எனக்கு உடனே கிடைக்கணும், இவங்க தான் வேணும் என் லைஃபுக்குள்ளே, எனக்கு இந்த பொருள் தான் வேணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே நம்ம வளர்ந்து வந்திருக்கோம் தெரியுங்களா. ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். எனக்கு இந்த பொருள் வேணும்னு அப்பாட்ட கேட்டால் நமக்கு ஈஸியாக கிடைச்சிருது. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், வளர்ந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த விஷயம் வேணும், இந்த நபர் வேணும், எனக்கு இந்த பொருள் வேணும்னு நம்ம பிடிச்சிட்ருக்கோம் பாருங்கள். அதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து நம்ம ஆசைப்படுற விஷயம் வந்து நம்ம வாழ்க்கை எல்லாமே டிவைன் டைமிங் தான். இது வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்கே ஒரு இதுவும் கிடையாது. கடவுள் ஸ்கிரிப்ட் எழுதி நமக்கான பாதை என்னன்னு, கதை என்னன்னு அவர் எழுதி வச்சுருக்காரு. அந்த கதைப்படி தான் போகணுமே தவிர, நீங்கள் ஒரு கதை இடையில எழுதி எனக்கு இதுதான் வேணும், இதுதான் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேடி நீங்கள் போகும்போது அங்கே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி அதே இடத்துல நிற்பீங்க. டிட்டாச்மெண்ட்டுக்கு வாங்க, அட்டாச்மெண்ட்டில் போகாதீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்த விஷயம் வந்து இதுதான் வேணும்னு ஒரு விஷயத்த பிடிச்சி வைக்காதீங்க. பிடிச்சி வைக்கும்போது இதுதான் எனக்கு வேணும்னு கதை எழுதுறதுக்கு நம்ம இங்கே யாரும் கிடையாது. அப்புறம் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் பொறுமை அப்படிங்கிற ஒரு லெசனும் வந்து கற்றுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நமக்கு ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து நல்லா இருக்காங்க. நம்மளுக்கு வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு அந்த கோவம் இருக்குது பாருங்கள். அந்த கோவத்தை வந்து நீங்கள் விடணும். கோவம் வந்து உங்களை தான் அழிக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்கள போய் அது ஒரு எனர்ஜியாக அழிக்கும். அதனால் அந்த கோவத்தை விட்டுருங்க. மன்னிப்பு தன்மை, ஃபர்கிவ்னஸ். ஃபஸ்ட்டு உங்களை மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தர் நபரை ஈர்த்திருக்கீங்க. அது வந்து எம்எல்ஏ மிஸ்டேக்குன்னு நீங்கள் நிறையா பேர் வந்து நினச்சிருப்பீங்க. நம்ம தான் இதுக்கு காரணம், அந்த நபரை நம்ம தான் இழுத்தோம் அப்படின்னு. அதுக்கும் ஃபர்கிவ்னஸ் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து நடந்தது கிடையாது. இது எல்லாமே தற்செயலாக நடந்தது தான். அதனால் உங்களை வந்து இதில் வந்து ஒரு கில்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இல்லை. இதெல்லாம் சில லெசன்ஸ்க்காக உங்கள் வாழ்க்கையில் எழுதப்பட்ட ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்த நபர் வந்துட்டு போனாங்க இல்லையா, உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க இல்லையா, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்களையும் மன்னிச்சு விட்டுருங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நன்றி சொல்லி மன்னிச்சு விடுறீங்களோ உங்களுடைய பார்ட் வந்து அங்கே டிட்டாச் ஆகி போயிடுது. உங்களுக்கும் உண்டான அந்த கனெக்ஷன் விட்டு போயிடுது. எப்போ உங்கள் எனர்ஜியை அவங்களுக்கு கொடுக்காம இருக்கீங்களோ அப்போ வந்து நீங்கள் திரும்ப உங்களோட எனர்ஜியை ரீகெயின் பண்ணிக்கிறதுக்கு உண்டான டைம் உங்களுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து லெசன் கற்றுக்க வேண்டிய டைம் அவங்களுக்கு ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து பயங்கரமான லெசன்லாம் கற்றுக்குவாங்க. அவங்களும் லெசன் தாங்க கற்றுக்குறாங்க. அவங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? இங்கே எல்லாமே லெசன் லேர்னிங் தான். இங்கே வந்து சின்ன குழந்தையில இருந்து பெரிய குழந்தை வர வரைக்குமே வந்து ஒவ்வொரு லெசன் சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டு தான் வரணும். அது பெரிய வயசில் வரும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நம்ம கரெக்டாக கற்றுக்கலன்னா தான் இங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு அடியாக விழுவுது. அந்த லெசன் கற்றுக்கிட்டோம்னா திரும்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் போய் நம்ம மாட்டோம். அது மாதிரி லைஃப்பில் நம்ம ஒரு நபர் இப்படி வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கடவுள் கொடுத்த ஒரு அழகான அந்த லைஃப்பில் வரவங்க எல்லாருமே, நம்ம பார்க்குறவங்க எல்லாருமே ஒரே கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்கக்கூடாது. வரவங்க எல்லாருமே ஆம்பளைங்க இப்படி தான் இருப்பாங்க, வர பொம்பளைங்க எல்லாமே இப்படி தான் இருப்பாங்கன்னு அதே மனநிலையில் நம்ம இருந்து அந்த மாதிரி அதே கண்ணாடி போட்டு நம்ம பார்க்கக்கூடாதுங்க. நம்ம போடுற கண்ணாடி பொறுத்து தான் நம்ம இந்த
உலகமே தெரிய போகுது. நீங்கள் என்ன உள்ளே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் தான் வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. இது லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான். உங்களுக்கு நிறையா டைம் நான் சொல்லியிருக்கேன். அதனால் உங்களை வந்து அன்போடும் அமைதியோடும் நீங்கள் அந்த லெசன்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அழகான லைஃப் கடவுள் கொடுக்க போகிறாங்க. கிஃப்ட்டு உங்களுக்கு தாங்க வச்சுருக்காங்க. அழகான வாழ்க்கை எழுதி உனக்கு வச்சுருக்கேன், இந்த லெசன்லாம் படிச்சுட்டு அழகாக வா, கரெக்டாக படிச்சுட்டேன்னா அந்த வந்து கரெக்டான ஒரு டெஸ்டினேஷன் போய் நம்ம சேர போகிறோங்க. அவ்வளோதான். நமக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் முன்னாடி போகிறீங்களோ வேகமாக போகிறீங்களோ உங்களுக்கான கிஃப்ட்டு கடவுள் கையில் வச்சுருக்காங்க. நீங்கள் போகிற பாதையில் வேகமாக போனாலும் சரி, மெதுவாக நிதானமாக போனாலும் சரி, ஆனால் அவங்க போகிற பாதையை வந்து கரெக்டாக வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் டைவர்ட் ஆகாமல் ஒரே நிலையாக நீங்கள் வந்து போயிட்டே இருங்க. ஒரே தெளிவான பார்வை, தெளிவான இடையில வர விஷயம் இடையில போகும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் மட்டும்தான் இந்த ஜேர்னியை கடைசி வரைக்கும் இண்டிவிஜுவலாக கடந்து போக போகிறீங்க. ஓகேவா? உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள் மட்டும்தான் சோலுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துகிட்டு போகிறீங்க. இதை மட்டும் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த விஷயம் எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி தான், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் தான். அதுதான் நிறையா விஷயமாக வந்து வரும். இது வந்து ஒரு காதல் தோல்வியாக இருக்கலாம், நம்பினவங்க ஏமாத்தின விஷயமா இருக்கலாம், கணவன் மனைவி விட்டு பிரிஞ்சு போகிறது அந்த ஒரு விஷயமா இருக்கலாம், கடன் தொல்லையாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து வியாதியில் மாட்டி இறந்து போகிறதா இருக்கலாம், நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு வந்து உறவாக இருக்கலாம், அது வந்து விட்டு போகிற ஒரு விஷயமா இருக்கலாம். அதெல்லாம் விட்டு போகும்போது என்ன நம்ம லெசனாக கற்றுக்குறோம் அப்படின்னா, இதே அட்டாச்மெண்ட் வைக்கிற எல்லா விஷயமும் வந்து டிட்டாச் ஆகி போகும். இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. இந்த 3D வேர்ல்டில் நம்ம எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நம்ம கைக்கிட்ட நம்மளுக்குள்ளே வச்சுக்கணும்னு வெறியாக நினைக்கிறோமோ அந்தந்த விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு போய் அதெல்லாம் வந்து விட்டு போகிறது நேச்சர். இதெல்லாம் தான் நேச்சர். நமக்கு முன்னாடி வாழ்ந்த எத்தனையோ பேர் பெரிய பெரிய சினி ஸ்டார்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கி அவங்கெல்லாம் வந்து இல்லை. அவங்க திரும்ப வந்து திரும்ப பிறந்திருப்பாங்க, எங்கேயோ ஒரு மூலையில் பிறந்திருப்பாங்க. இதுதான் வந்து இயல்பு. அதனால் வந்து வர்றவங்க இருப்பாங்க, அப்புறம் போவாங்க. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நடக்கிற ஒரு கான்செப்ட். போனவங்களை பற்றி கவலைப்பட்டால் திரும்ப அவங்க வரப்போகிறதில்ல. திரும்ப அவங்க வந்து வேற ஒரு உடல் எடுத்து அவங்க வேற ஒரு பிறப்பிருப்பாங்க. நம்மளும் அப்படி தான். நம்மளும் வந்து ரொம்ப காலம் வந்து இருக்குது, நமக்கு ரொம்ப வருஷம் இருக்குது அப்படிங்கிற ஒரு இது எல்லாத்துக்குமே வந்து சாவை குறித்து பேசினாலே ஒரு பயம் வரும். ஏன்னா நம்ம ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை இருக்குது இல்லையா? அந்த ரொம்ப நாள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ வந்து என்னென்னா 100 வயசு அப்படிங்கிறது வந்து அப்போல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து சாதிச்சிருக்காங்க. இன்னமும் 100 வயசு 105 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வாழ்கிற நம்மளுடைய அந்த லைஃப் ஸ்டைலோ சரி, அந்த ஒரு மைண்டில் இருக்கிற நம்ம டிப்ரெஷன் இதோடலாம் சேர்த்து நம்ம வாழ்கிறத பார்த்தா 50, 45, 35, 60 இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இந்த வயசை தாண்டறதுக்குள்ளேயே நிறையா பேர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க. நல்லா தான் இருந்தாங்க, காலையில் பேசினாங்க, நைட்டெல்லாம் காணோம் அவங்கள. ஏன்னா வந்து ஃபுட்டு சரியில்லை, எக்ஸசைஸ் இல்லை, மன அழுத்தம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஒரே விஷயத்தை போட்டு சிந்திக்கிறது, தீய பழக்க வழக்கம், அடிக்ஷன் ஆகி ஸ்மோக்கிங்கு, ட்ரக்கு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து சினிமா மூலமாகவும் திணிக்கப்படுது. பார்க்குற பிள்ளைங்க இதுதான் வந்து உண்மையான காதல் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, பார்த்த உடனே காதல், அந்த பொண்ணு பேசல 2 நாள் 3 நாள் இல்லை 2 மாதம் 1 மாதம் பழகின ஒரு பொண்ணுக்காகவோ ஒரு பையனுக்காகவோ வந்து விஷத்தை குடித்து சாவுற அளவுக்கு மைண்டை வந்து அப்படி ஒரு கோளாறாக கொண்டு போய் வச்சுருக்காங்க. மைண்டை வந்து அவ்வளோ ஒரு டிஸ்ட்ரக்டிவ் மோடில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. அதனால் நிறையா விஷயங்கள் வந்து நம்ம இங்கே வர்றது எல்லா விஷயமே நம்ம படிப்பினைக்காக தான். அந்த படிப்பை நம்ம கரெக்டாக படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து அழகாக போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். வர்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு தான். இன்றைக்கி கஷ்டமாக தெரிகிற ஒரு விஷயம் நீங்கள் இன்னொரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த 10வது வருஷம் நீங்கள் வேறு ஒரு பிரச்சனையை அதை வந்து சந்திச்சுட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திக்க நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எப்படி ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நம்ம வந்து படித்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சோன்னா பாஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் லெவல் போகிற மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகணும். என்னை பேச சொன்னால் விடாமல் பேசிகிட்டே இருப்பேன். இன்றைக்கெல்லாம் இந்த தாட்டை மைண்டுக்குள்ளே போடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு தாட்டு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக மாறும். தேங்க்யூ.